லட்சம் கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த crores இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன். உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நிதி பிரச்சனை பற்றி இங்கே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் உங்களுடைய 39 எம்பிக்களை விட்டு பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பி விட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறை செயலாளர் அவர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இது வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஓர வஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல. ஆகவேதான் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்போது அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார் தவிர வேற எந்த நோக்கத்தோடும் அல்ல. உறுப்பினர் யாரும் இல்லை, அது வேற, அது வெள்ள பிரச்சனை. இப்போ நாங்கள் அழுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், மனுவை தந்திருக்கிறேன். இது அந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டி அதையெல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில புதுசாக நீங்க சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. லட்சம் கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த crores இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன். உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் அதான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசணும்னா நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன். என்ன அளவுல விகிதாச்சாரம் உங்க ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 2011-12 முதல் 2015-16 வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் 1,01,349 கோடி. அடுத்து அந்த ஆட்சியுடைய முடியும் போது 2,11,066. எவ்வளவு போச்சு? 108% உயர்ந்திருக்கு. 2016-17 இருந்து 2020-21 இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் 2,11,060 முதல்ல முடிச்சுட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில். அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் 2,11,066 கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது 4,80,300. எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா? 128%. இந்த மொத்த கடன் இருப்பு 128% வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி 2020-21 நாங்கள் ஆட்சிக்கு 21-22 நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம். 21 இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு 9,29,000 கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 4வது தேர்வரில் 93% தான். இப்ப பாருங்க, 108% கடன் யார் வளர்த்தது? 128% யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது? 128 அதிகமா 93 அதிகமா? கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் 128% வளர்ச்சியை கண்டது உங்கள் ஆட்சி. எனவே கடன் பற்றி சொல்வதற்கு தார்மீக கடமைகள் இல்லை. இன்னும் உங்களை ஒரு சொல்றேன், திருப்பி நான் அப்சல்யூட் நம்பர்ல நாம பேசுறதை விட நான் இன்னொன்று சொல்லுவேன். பொதுவாக இது அரசியல் இருக்கட்டும், பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை. தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு. இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே, அந்த ஆட்சி இல்ல, நீங்க சேர்ந்திருக்கீங்க. சேர்ந்த காட்சியினால்தான்
அந்த ஆட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவையிலே சொல்வேன், 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது 14வது நிதிக்குழுவின் பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது. அதனால்தான் நம்ம நிகர பொது கடன்களை பார்வையில் சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது 32% கீழே குறைந்திருக்கிறது. ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவல்யூஷன்ல இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடுகள் வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத் தருவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும். அதை செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினரும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவரை பொறுத்தவரையில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடத்திலுமே அன்போடு அமைதியோடு பேசக்கூடியவர். அவர் கோபமாக பேசி நான் இதுவரையில் பார்த்ததில்லை. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் அவர் விமர்சனங்கள் செய்கிற போது கூட பொறுமையாக அமைதியாகத்தான் பேசுவார். வெளிநடப்பு செய்கிற போது கூட சிரித்து கொண்டே யாருக்கும் எந்தவித கோபம் வராத வகையில் அணுகக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் 64 முடிந்து 65வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய சார்பில், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலே, அமைச்சர்கள் சார்பிலே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.